என்ன சார் கிட்டத்தட்ட 21, 22 கட்சிகள் இணைந்திருக்குது. ஒரு பெரிய அணியை கட்டமைச்சிருச்சா திமுக? ஜனநாயக சக்திகளை வலிமைப்படுத்துறதுல ஒரு மூத்த ஜனநாயக தலைவரா முதலமைச்சர் திமுகவின் தலைவர் மிளிர்ந்து வருகிறார் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய் இந்த கூட்டணியை ஏற்படுத்திருக்காரு. இப்ப அதிமுக, பாஜக, தினகரன் வரைக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, அறிவாலயம் பக்கம் ஒரு ஸ்விக்கிக்காரங்க போனா கூட கூட்டணிக்கு சேர்த்திருவாங்க அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். உண்மையிலேயே ஒரு அச்சம் இருக்கு. பாசிசம் தமிழ்நாட்டை சூழ்ந்து விடக்கூடாது, சர்வாதிகாரம் இந்த மண்ணை சூழ்ந்து விடக்கூடாது, இருள் சூழ்ந்து விடக்கூடாது என்கின்ற அச்சம் நாட்டின் முதல்வர் தளபதிக்கு இருக்கிறது என்பதனால் அனைவரையும் சேர்க்கிறார். ஒருத்தர் ஆணவமாக இருப்பது அல்லது ஒரு ரவுடியை போல இருப்பது, ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி, யாருக்குமே கட்டுப்படாத ஒரு எப்படி நாட்டு மக்கள் ஏற்பார்கள்? யார் ஏற்பா? விசிகாக்கு, கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ரொம்ப குறைவான தொகுதிகளை கொடுத்து திமுக அசிங்கப்படுத்திடுச்சுன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. தொகுதிகளை கூடுதலாக பெறுவது நோக்கமாக இருக்கக்கூடாது. நம்முடைய அணி வலிமையாக இருக்கணும். போட்டியிடுகிற அனைவரும் வென்று மக்களுக்கு தன்னுடைய கட்சியின் கருத்துக்களை சட்டமன்ற பேரவையில், நாடாளுமன்ற பேரவையில் அந்த வாய்ப்பை பெறணும். அதுதான் நோக்கமாக இருக்கும். சதி, சூழ்ச்சி, மத பெரும்பான்மைவாதம், சாதிய பெரும்பான்மைவாதம் இங்கே தகர்க்கப்படும். தாவேகா சொல்லுது எங்களை பயந்துதான் இத்தனை கட்சிகள் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அதிமுக, பாஜக சொல்றது எங்களை பார்த்து பயந்துதான் இத்தனை கட்சிகள் உள்ள வந்திருக்குன்னு. இந்த கருத்து எல்லாமே எதனுடைய வெளிப்பாடா இருக்கும்? அது அறிவு சார்ந்த முடிவு, அச்சத்தின் முடிவல்ல என்பதையும் தனியரசு அழுத்தமா பதிவு செய்யலாம். களம் எப்படி இருக்குங்க, எப்படி பார்க்குறீங்க? திமுக அணி மகத்தான வெற்றி. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் திரு தனியரசு அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழகத்துக்கு இளைஞர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நலமா இருக்கேன். திமுக அணியில இருக்கிறீங்க, போட்டி போட போறதா தகவல் எல்லாம் வருது, வாழ்த்துக்கள். என்ன சார் கிட்டத்தட்ட 21, 22 கட்சிகள் இணைந்திருக்குது. ஒரு பெரிய அணியை கட்டமைச்சிருச்சா திமுக? இல்லை, அது ஜனநாயக சக்திகளை வலிமைப்படுத்துறதுல ஒரு மூத்த ஒரு ஜனநாயக தலைவரா முதலமைச்சர் திமுகவின் தலைவர் மிளிர்ந்து வருகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த தேர்தலில் பார்க்குறேன். இந்தியாவில் வேறு யாருக்கும் இல்லாத பெருந்தன்மையும் சகிப்புத்தன்மையும், ஒரு ஜனநாயகத்தை நேசிக்கிற, மக்களை நேசிக்கிற ஒரு ஆட்சித்துறை தலைவராகவும் ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவராகவும் தளபதி மிகுந்த பொறுப்புணர்வோடு பண்பற்றிருக்கிறாருங்கிறதையும் அது வெளிப்படுத்தியிருக்கிறதுங்கிறது இந்த தேர்தலில் நான் பார்க்குறேன். இப்போ இந்தியாவை சூழ்ந்திருக்கிற, தமிழ்நாட்டை வேகமாக சூழ முயற்சிக்கிற ஒரு மதம் சார்ந்த ஜனநாயகத்திற்கு எதிரான கருத்தியலை கொண்டிருக்கிற ஒரு கோட்பாட்டை தடுத்து நிறுத்துவதற்கு, சிதறி கிடக்கிற ஜனநாயக ஆற்றல்களை எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வென்று ஆட்சியை கைப்பற்றுவதற்கு, மக்களின் நலன் கருதி மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாட்டை மக்களையும் பாதுகாக்க, இந்தியாவின் 140 கோடி மக்களை பாதுகாக்க தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் எடுத்த முடிவு பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. 21 இயக்கங்கள் அல்லது 21 கட்சிகள் 22, 23ஓடு நான் இன்னும் சொன்ன பெரியவர் ராமதாஸ் ஐயாவை கூட இணைத்து கொண்டால் இன்னும் அது வலிமை பெறும். ஆகவே அவர் இது ஒரு பலத்தை மீண்டும் பலப்படுத்துவதற்கான முடிவாக முதல்வரின் முடிவை பார்க்குறேன், திமுக தலைவருடைய முடிவை பார்க்குறேன். ஆகவே அவர் ஒரு கூட்டணி என்பதே ஒரு ஜனநாயக சக்தியில் சிதறிவிடக்கூடாது, அல்லது அவர்கள் நாம் தனிமைப்பட்டு விட்டோம் என்கின்ற உணர்வு ஒரு ஜனநாயக தலைவர்களுக்கு, இயக்கங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய வெற்றி கூட்டணி ஏற்கனவே தொடர்ந்து வெற்றி பெற்று நாம் அதிகாரத்தில் இருக்கிற பொழுது கூட இந்த அதிகாரத்தின் நுகர்ச்சியிலிருந்து வெளியில் இருக்கிற சக்திகளையும் நாம் அணிக்குள் கொண்டு வந்து அதிகாரத்தை அவர்களுக்கும் பகிர்ந்து தந்து இந்த ஜனநாயக அணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற பெருந்தன்மை நான் அறிந்த வகையில் தளபதி தவிர இன்றைக்கி இந்தியாவிலேயே யாருக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் உலகத்திலேயே எனக்கு தெரிய யாரும் இல்லை. நான் ஒரு முறை ஒரு நிமிடம் தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இந்த வெற்றி கூட்டணியில் இணைந்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பங்கேற்க விரும்புகிறது தளபதியிட்ட சொன்ன முதலமைச்சர்கிட்ட ஒரே நிமிடம் தான் ஏற்றுக்கொண்டு வாய்ப்பு தந்திருக்காரு. தமிமுன் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸ், SDBI சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி முபாரக் அண்ணா, எங்கள் உமரன் அண்ணலாம், இதெல்லாம் நான் ஏற்கனவே இதையெல்லாம் இது எந்தெந்தெல்லாம் இயக்கங்கள் உள்ளே வரணும்னு சொன்னோமோ அத்தனையும் ஏற்றிருக்கிறார். அதே மாதிரி மக்கள் நீதி மையம் அண்ணன் கமலஹாசன் வந்தார். இன்னும் மிக யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடந்துச்சு. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அண்ணன் கேப்டனுடைய குடும்பம், அந்நியார்,
அவங்களுக்கு தந்த அந்த ராஜ்யசபா இப்போ அணிக்குள்ளே வந்தது, இதெல்லாம் வியக்கத்தக்க மாற்றத்தை திமுக எடுத்த அந்த முடிவை தமிழ்நாட்டு மக்கள் வியப்பாக பார்க்குறாங்க. எதிரிகள் அஞ்சுகிற வகையில், நாட்டு மக்கள் மகிழ்கிற வகையில் அந்த அணி வலிமைப்பட்டு வருவதனால அது பலகீனத்தின் வெளிப்பாடு அல்ல, பலத்தின் வெளிப்பாடு, பெருந்தன்மையினுடைய வெளிப்பாடு. ஆகவே அந்த முடிவை எடுத்த மாண்புமிகு முதல்வருக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக, தனியரசின் சார்பாக, ஒட்டுமொத்தமாக எங்களுடைய அணியில் இருக்கிற 20க்கும் மேற்பட்ட அல்லது அதிகாரத்திற்குள் தொகுதி உடன்பாடோடு அணி சேர்ந்திருக்கிற இயக்கங்களுக்கு வெளியிலிருந்து பெருந்தன்மையோடு களத்தில் பிறகு அதிகாரத்தை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வெளியிலிருந்து ஆதரிக்கிற நூற்றுக்கணக்கான இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சார்பாக மாண்புமிகு முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டுதலை பரிசாக்கிறேன். இந்த முடிவு என்ன ஆகுனா 2026 இதுவரைக்கும் இல்லாத ஒரு வரலாற்று மாறுதல் நடக்க போகுது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தனிப்பெருமையானோடு வெற்றி பெற்று ஆண்ட ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பையும் அந்த வரலாற்று பதிவையும் பெருமையையும் தளபதி மு.க. ஸ்டாலின் பெற இருக்கிறார். ஆகவே இந்த முடிவு சரியானது, நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு என்பதனால் அதை தனியரசு தலை தாழ்ந்து அதை ஏற்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய் இந்த கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இப்போ அதிமுக பாஜக தினகரன் வரைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, அறிவாலயம் பக்கம் ஒரு ஸ்விக்கிக்காரங்க போனால் கூட கூட்டணிக்கு சேர்த்திருவாங்க அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா சார்? இவ்வளவு பேர் தேவையா? ரொம்ப பயந்துட்டாரா ஸ்டாலின் அப்படின்னு நல்லா கேட்குறாங்களே. நான் 100 விழுக்காடு அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே அவருக்கு அச்சம் இருக்குது. பாசிசம் தமிழ்நாட்டை சூழ்ந்து விடக்கூடாது, சர்வாதிகாரம் இந்த மண்ணை சூழ்ந்து விடக்கூடாது, இந்த மண் அறிவு வெளிச்சம் பெற்றிருக்கிற 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மூட கருத்து இருள் சூழ்ந்து விடக்கூடாது என்கின்ற அச்சம் என் ஆருயிர் தலைவர் நாட்டின் முதல்வர் தளபதிக்கு இருக்கிறது என்பதனால் அனைவரையும் சேர்க்கிறார். இந்த அச்சம் இருக்க வேண்டும். ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்கு அச்சப்பட்டு வானத்தை பார்க்கும், எதிரிகள் எங்கிருந்து வந்தாலும் அது உறங்காமல் பார்க்கும். அது எல்லா உயிரினங்களும். அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களையும் 6.5 கோடி வாக்காளர்களையும் தாய்க்கோழியைப் போல மாண்புமிகு முதல்வர் அச்சப்பட்டு நாட்டு மக்களை பாதுகாக்கிறார். அப்போ இது யாருக்கு இதில் பொறாமை இருக்குன்னா, மருந்துகளுக்கு இந்த கோழி, இந்த தாய்க்கோழி விழிப்பாக இருந்து குஞ்சுகளை பாதுகாக்கிறது, தனக்கு இறை கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறது. பருந்துகள் வருந்தலாம், அல்லது இந்த குஞ்சுகளை உணவாக்கி கொள்ள வர்ற மற்ற உயிரினங்களுக்கு இருக்கலாம். ஆகவே அது ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கவும் திராவிடத்தின் சமூக சமத்துவ மதசார்பற்ற கொள்கைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அச்சத்திலிருந்து மாண்புமிகு முதல்வர் தளபதி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அவர் சொல்கிற கூற்று உண்மையானது, இதை நான் வரவேற்கிறோம். இந்த அச்சத்திலிருந்து தான் நம்ம எல்லாம் அரவணைத்திருக்கிறார் என்பதனாலேயே தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை கூடுதலாக மதிப்போடு பார்க்கிறார்கள். ஒருவர் அச்சப்படாமல் இருக்கிறார் என்றால் அவர் யார்? அவர் ஒரு மூர்க்கமானவர், அல்லது அதுக்கு பல்வேறு வகையில் இப்போ நம்ம இங்கே பொருள் உண்டு. ஒருத்தர் ஆணவமாக இருப்பது, அல்லது ஒரு ரவுடியை போல் இருப்பது, ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி, யாருக்குமே கட்டுப்படாத ஒரு எப்படி நாட்டு மக்கள் ஏற்பார்கள்? யார் ஏற்பா? ஆகவே யாருக்குமே பயப்படாதவராக தளபதி இல்லை. நல்லவர்களையெல்லாம் அரவணைத்து கொண்டு தீயவர்களிடமிருந்து நல்லவர்களை பாதுகாப்பதற்காக அச்சப்பட்டு இந்த கூட்டணியை வலிமைப்படுத்தியிருக்கிறார். நல்லவர்களெல்லாம் பெரும் திரளாக இருப்பதனால் தமிழ்நாட்டுக்குள் எந்த அத்துமீறலும் நடைபெறாமல் தளபதி இந்த அணியை வலிமைப்படுத்தி களத்தில் தயாராக நிறுத்தியிருக்கிறார். எதிரிகள் உள்ளே நுழைய முடியவில்லை. ஆகவே இந்த கூற்று அது ஒரு அவதூறு, உண்மைக்கு மாறானது, பிழையானது. தளபதியினுடைய இந்த முடிவு தான் சாலச் சிறந்தது. வரலாறு நெடுகிலும் தளபதியின் இந்த முடிவை மெச்சி பாராட்டும், வாழ்த்தும், நன்றி சொல்லும். இன்னும் இந்த தொகுதி பங்கீடில் ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. விசிகாக்கு, கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ரொம்ப குறைவான தொகுதிகளை கொடுத்து திமுக அசிங்கப்படுத்திடுச்சுன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அல்லையா, இப்போ பீகாரில் காங்கிரஸ் பல நாள் போராடி அவ்வளோ பெரிய மூத்த தலைவர் லல்லு பிரசாத் யாதவையா உடல்நல சரியில்லை, அவருடைய அன்பு மகன் தேசஸ்வி யாதவோட போய் டெல்லியில் பேசுகிறாங்க. 61 தொகுதி, கிட்டத்தட்ட 61, 62, 63 வரைக்கும் போனாங்க. அவங்களுக்கு உறவு சரியில்லை. 6 சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் வென்ற 55 இடங்களில் தோற்று போனாங்க. 53 இடங்களில் தோற்று போகிறதுக்கு அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தின காங்கிரஸ்
அந்த 63 பேர் வென்றதில் நேற்று ராஜ்யசபாவுக்கு மாநிலங்களவைக்கு ஓட்டு போடும்போது 3 எம்எல்ஏ ஓடி போயிட்டான். வெறும் 3 எம்எல்ஏ தான் மிஞ்சி இருக்கிறான். தொகுதியில் வந்து கூடுதலாக பெறுவது நோக்கமாக இருக்கக்கூடாது. நம்முடைய அணி வலிமையாக இருக்கணும். போட்டியிடுகிற அனைவரும் வென்று மக்களுக்கு தன்னுடைய கட்சியின் கருத்துக்களை அதிகார மையமாக இருக்கிற சட்டமன்ற பேரவையில், நாடாளுமன்ற பேரவையில் அந்த வாய்ப்பை பெறணும். அதுதான் நோக்கமாக இருக்கணும். இப்போ எனக்கு தெரியாத 2 வாங்குறதுக்கு கேட்கவே இல்லை. நான் ஒன்று தான். அது நாட்டு மக்களினுடைய கோடிக்கணக்கான மக்களை உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மக்களுக்கான அரணாக இருக்க முடியும்னா அதில் என்ன இருக்குது? அதில் 2 பேர் 3 பேர் இருந்தால் தான் முடியுங்கிறது பிழையானது. ஆகவே இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியனையா மிக தெளிவாக ஊடகத்தை நேற்று பார்த்தேன். அவ்வளவு தெளிவாக பேச்சு. ஒரு தொகுதியை குறைத்து கொண்டாலும் கூட அது வந்து கூடுதலான கட்சிகள் உள்ளே வந்ததுனால தொகுதிகளை நாம் பகிர்ந்தளித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறதாக அவருடைய தலைவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் 5 தொகுதிகளுக்கு ஒத்துக்கொண்டோம் சொல்கிறாங்க. அதில் இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னாயா, இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, மக்களுக்காக போராடுற கட்சி, 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கட்சி. 6 தொகுதிகளை 2021 பெறுறாங்க. வெற்றி பெற்றது எத்தனை தொகுதி? 2 தொகுதி. காங்கிரஸ் பேர் இயக்கம் 25 நினைக்கிற வாங்கி 18 வெல்றாங்க. அப்படி நம்ம இப்போ நாடாளுமன்ற தொகுதியில் எல்லோரும் வாங்கினாங்க, எல்லா தொகுதியிலையும் எல்லோரும் வென்றுட்டாங்க. நான் இப்போ சொல்கிறேன், இப்போ 6 தொகுதி இப்போ விடுதலை சிறுத்தைகள் வாங்கி 4 வென்றாங்க. இப்போ இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தொகுதிகளை குறைத்து கொண்டதாக வருத்தப்படவே வேண்டாம். என்னுடைய தோழமை கட்சியினுடைய தலைவர் பெருமக்களும் அந்த கட்சியை சார்ந்திருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர் பெருமக்களுக்கும் தமிழகத்தின் வழியாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தொகுதிகளை நம்ம 1-2 குறைக்கிறதுல நமக்கு ஒன்றும் தாழ்வு வந்துட போகிறதில்ல. நம்முடைய எல்லோருடைய நோக்கமும் ஒன்று தான், ஜனநாயகம் காப்பாற்றப்படும். சதி, சூழ்ச்சி, மத பெரும்பான்மைவாதம், சாதிய பெரும்பான்மைவாதம் இங்கே தகர்க்கப்படணும். ஒரு அறிவுசார் அரசியல் இந்த மண்ணில் நிறுத்தணும். அந்த நோக்கத்தில் தொகுதிகளை நம்ம வந்து பகிர்ந்தளிச்சுக்கணுங்கிறதுல எல்லா தலைவர்களும் இப்போ ஓரளவு முன் வந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ வாங்குகிற தொகுதி அனைத்துமே வெற்றிக்கான தொகுதி எல்லாம். இப்போ நம்ம ஒரு தொகுதி வாங்கினா தனியரசு வெளில போகிறேன். 5 தொகுதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் பெற்றிருக்கிறது என்றால் 5 தொகுதியில் வெளில போகிறாங்க. ஏற்கனவே 2021 கூடுதலான தொகுதிகளை பெற்று அவர்கள் வென்ற தொகுதியை விட இந்த முறை, நான் இப்போ தனியரசு சொல்கிறேன், நம்முடைய தமிழகத்து வழியாக சொல்கிறேன், இது ஒன்றும் காலத்தால் அழிக்கப்பட வேண்டியதில்லை, அழியாத ஒன்று தான். இப்போ சொல்கிறேன், அதை விட எண்ணிக்கையில் குறைந்த தொகுதிகளை பெற்று வென்ற தொகுதிகள் கூடுதலாக வெல்வார்கள்னு இப்போ சொல்கிறேன். அது நடக்கும். அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கருத்து. ஆகவே அவர் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை பலகீனப்படுத்துவதற்காக தொகுதிகளை குறைக்கவில்லை. கூட்டணி கட்சிகளினுடைய வெற்றி எண்ணிக்கையை உயர்த்தி சட்டமன்ற பேரவையில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் மாண்புமிகு முதல்வர் சொல்லுகிறார். ஆகவே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம எல்லாத்திட்டையும் சொன்னோம். எல்லோரும் பெருமளவு ஏற்றுக்கிட்டாங்க. அதில் ஒன்றும் பெரிய, ஏன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் எங்கள் ஆறுயிர் அண்ணன் வைகோவே 6 தொகுதி பெற்ற நிலையில் இன்று 4 தொகுதியில் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக தானே களத்துக்கு போகிறோம். அப்போ ஏற்கனவே பெற்ற அந்த நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 பேர் 100 விழுக்காடு வெல்லுகிறார்கள். அதில் என்ன இப்போ நம்ம, ஆகவே ஜனநாயகத்தில் வந்து வெற்றி தோல்வியை விட கருத்து, நம்முடைய நோக்கம் நிறைவேறதில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஜனநாயகத்தின் பண்பே பிடிவாதத்தை தளர்த்துவது. பிடிவாதத்தை தளர்த்தி பிற மனிதர்களினுடைய கருத்துக்களுக்கும் செயல்களுக்கும் நம்ம மதிப்பளிக்கிறது தான் ஜனநாயகம். ஆகவே எங்களுடைய அணியில் தமிழ்நாட்டினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் பக்குவப்பட்டவர்கள், ஜனநாயகத்தில் மேம்பட்ட பயிற்சியை பெற்றவர்கள், மக்களை உயிருக்குயிராக நேசிப்பவர்கள், அதிகார வேட்கைக்காக அரசியலுக்கு வராதவர்கள், மக்களின் துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் வாழ்நாளெல்லாம் போராடக்கூடியவர்கள் என்பதனால் அதிகாரத்தின் வாசல் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற கருதுவர்கள் அல்ல என்பதனால் தொகுதியை முதல்வர் குறைத்து கொண்டார் என்கின்ற வருத்தம் யாரிடமும் இல்லை. ஒரு கால் கூடுதலாக தலைவரிடம் கேட்பது அவர்களுடைய ஜனநாயக கடமை என்ற அளவில் கேட்குறாங்க. இறுதியில் முதல்வரின் அல்லது தலைவர்களின் ஒப்புதலை பெற்று தொகுதி உடன்பாடு சுமூகமாக முடிக்கப்பட்டு களத்துக்கு மிக விரைவில் 1 வாரம் 10 நாள் 30ஆம் தேதி வேட்புமனு, வெறும் இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. அந்த வேட்புமனு காலத்தில் பாருங்கள், எதிரிகள் கண்ணுக்கெட்ட தூரத்துக்கு இருக்க மாட்டாங்க. இந்த ஜனநாயக ஆற்றல் வலிமை பெற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற அணியாக இந்த அணி மாறும். இந்த அணியில் போட்டியிடுகிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மாண்புமிகு முதல்வர் தளபதியின் தலைமையில் போட்டியிடுகிற அனைத்து வேட்பாளர்களும் 234 பேரும் வெற்றி பெறுவதற்கான 100 விழுக்காடு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது.
இதுல தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்கவே கூடாது. தாவேகா சொல்லுது எங்களை பயந்து தான் இத்தனை கட்சிகள் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக சொல்லுது எங்களை பார்த்து பயந்து தான் இத்தனை கட்சிகள் உள்ள வந்திருக்குன்னு. இந்த கருத்து எல்லாமே எதனுடைய வெளிப்பாடா இருக்கும்? இல்லை, இப்போ தேமுதிகவையே வெளியே நான் அது ஒரு ஜனநாயக சக்தியாகவும் நம்முடைய ஜனநாயக ஆற்றலுக்குள்ளே கொண்டு வர்றது தானே அறிவு. அவங்க வந்து இன்னொரு நம்முடைய தத்துவத்துக்கு கோட்பாட்டுக்கு எதிரான இன்னொரு அணியில் ஒரு இயக்கமோ அது 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 அங்கே அந்த அணியில் இணைவது என்பது நமக்கு பலகீனது, அவர்களுக்கு அது பலம். ஆகவே அதை தடுத்து நிறுத்தியது பெரும் பொறுப்பும் அதை தடுத்து நிறுத்திய பெரும் பெருமைக்குரியவராகத்தான் நம்ம முதல்வரை பார்க்கணும். அது பலகீனத்தின் அடையாளம் இல்லை. அல்லது அவர்களை எதிராக நிறுத்தி தன்னுடைய சகோதரனையே எதிர்த்து போராடி வீழ்த்துவதிலையும் கூட முதலமைச்சருக்கு எனக்கே கூட உடன்பாடு இல்லை. இப்போ தேமுதிக இப்போ எங்கள் அணியிலிருந்து வெளியே போயிடும், அந்த அணியில் நின்று அவருடைய வேட்பாளரை நான் எதிர்த்து போராடுவதற்கு எனக்கே தயக்கமாக இருக்குது. ஏன்னா அவன் என்னுடைய சகோதரன், கேப்டன் என்னுடைய சகோதரன். தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக தன்னுடைய அன்பு மகனுக்கே பிரபாகரன் என்று பெயர் சூட்டி ஈழத்தமிழர்களுடைய விடுதலை வரை பிறந்த நாளே கொண்டாடாத மகத்தான மாசத்து தலைவன் கேப்டன் எங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணன். அவருடைய கட்சியை எதிர்த்து நாம் எப்படி வீழ்த்துறதுக்கு என்னால் முடியாது, தளபதியால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடியாது. அது ஒரு திராவிட இயக்கம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு கட்சிக்கு பேர் இருக்குது. அப்போ அது போய் வடநாட்டு இந்துத்துவ வடநாட்டு கட்சியோடு போய் அணியில் நிற்கிறது நமக்கு தாழ்வு என்பதனால அது ஒரு முற்போக்கு பேசுகிற திராவிடத்தை கருத்தியில் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கட்சி நம்மோடு இருக்க வேண்டும் என்று கருதி பெருந்தன்மையோடு இணைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அது அறிவு சார்ந்த நிலை தான். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அந்நியார் அன்பு எங்கள் மாப்பிள்ளை சுதீஷ், அன்பு தம்பி விஜய் பிரபாகரன்லாம் இதை ஏற்றுக்கொண்டு களத்துக்குள்ளே வந்ததில், அணிக்குள்ளே வந்ததில் அவங்களுக்கு நன்றி, மகிழ்ச்சி. அது அப்போ அது இன்னும் இப்போ எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான அணி வலிமைப்பட்டிருக்குதுங்கிற மகிழ்ச்சியில் தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். அவர்கள் வென்று சட்டமன்றத்துக்குள்ளே வரணும். இப்போ எனக்கு நல்லா தெரியும், அவங்க 2011 நான் அந்த அணியில், அவங்களும் உள்ளே இருக்காங்க, நானும் கேப்டனும் முதல்ல அந்த அணிக்கு போகிறோம். அதிமுக அணிக்குள்ள நானும் வென்றேன், கேப்டனும் வென்று எதிர்க்கட்சி தலைவராகவே வந்தார். 2014 நான் மீண்டும் வென்றேன், கேப்டன் வரல. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்குள் இன்று தேசிய முற்போக்கு திராவிடர்கள் இன்றைக்கி உள்ளே வர்றாங்க. அது ஒரு வெற்றி தானே, அது ஒரு மகிழ்ச்சி தானே. அப்படி எல்லா கட்சிகளுக்குமான மகிழ்ச்சியை தந்த, நம்பிக்கையை தந்த, அங்கீகாரத்தை தந்த மகத்தான தலைவராகவும் தளபதி இருக்கிறதுனால அது அறிவு சார்ந்த முடிவு, அச்சத்தின் முடிவல்ல என்பதையும் தனியரசு அழுத்தமாக பதிவு செய்யும். இதில் கண்டிப்பாக திமுக இந்த முறை ஆட்சி அமைத்துருன்னு ஒரு கருத்து இருக்குது, நீங்களும் அதை முன் வைக்கிறீங்க. ஆனால் பலரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, 2வது முறை திமுக ஆட்சி அமைச்சதா வரலாறே இல்லை. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட 200 தொகுதிகள் இலக்கு அப்படிங்கிறாரு. களம் எப்படி இருக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? அதிகபட்சமாக அந்த அணி ஒரு 10 இடம் வந்தால் பெருசு. நான் அது வந்து இன்னும் தளபதி வந்து இன்னும் களத்தை இன்னும் வலிமையாக கூர்மையாக சரியாக செய்கிறாரு. ஒரு 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 அதிகபட்சம் ஒரு 4-5 தொகுதிகளை தவிர இந்திய கூட்டணி ஒரு கூடுதலாக வெல்லாது. ஒரு 220 சம்திங் கூடுதலாக கூட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக கூட்டணி வெல்லுவதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது. ஆகவே இது 1971 பிறகு அண்ணா மறைவுக்கு பிறகு முத்தமிழர் கலைஞர் தலைமையில் புரட்சித் தலைவர் ஒன்றா இருந்த திமுக மகத்தான வெற்றியை பெற்று 1175 சம்திங் நினைக்கிறேன் இடங்களை பெற்று, அதுதான் பெரிய ஹையை அச்சீவ். அதை விட கூடுதலான வரலாற்று சாதனையை படைக்கிறாரு நம்முடைய முதல்வர் தளபதி இந்த முறை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில். ஆகவே கூடுதலான எண்ணிக்கை வென்று இந்தியாவே திரும்பி பார்க்கிற, உலகமே வியந்து பார்க்கிற ஒரு வரலாற்று வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று, ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அரியணைக்கு வருகிற சூழல் நெருங்கி வர்றதை நான் மகிழ்ச்சியோட நம்பிக்கையோடு பார்க்குறேன். ஏற்கனவே தனியரசு அனுமானித்த எந்த ஒன்றும் பிழையானதில்லை. ஆகவே நான் இப்போ நம்ம தமிழகத்தின் வழியாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், 100 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையோடு அரியணை ஏறுகிறது. நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்கிறார். நான் இப்போவே மாண்புமிகு முதல்வருக்கு முன் வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறேன். கூட்டணி கட்சியின் தலைவர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற வென்று வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இப்போவே நம்ம சேனல் வழியாக சொல்கிறேன். அது இன்னும் பெரிய நாள் அல்ல, ரொம்ப நாள் நெருங்கிட்டு இருக்குது.
ஆகவே களத்தில் நாட்டு மக்கள் நம்பி வாக்களிப்பார்கள். மக்களுக்காகவே உழைத்த இந்த இயக்கத்தை மக்கள் நிராகரிக்க மாட்டார்கள். மக்களை சூழ்ச்சியால் சதியால் வெல்ல நினைக்கிற பாஜக, விஜய், அதிமுக அதனுடைய பரிவாரங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை அறிவு கண்கொண்டு அனைவரையும் தோற்கடிப்பார்கள், வீழ்த்துவார்கள். திமுக அணி மகத்தான வெற்றி. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. தமிழர்களுக்கு வணக்கம். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.